இந்த பிரபஞ்சத்துல மர்மம் அப்படிங்கறது நாம பார்க்காத இடத்துல மட்டும் இல்ல, நாம டெய்லி பாக்குற வெளிச்சத்துக்குள்ளேயும் ஒளிஞ்சிருக்கு. அந்த மர்மத்தோட பேரு தான் வெள்ளை ஒளி. நாம எப்பவாவது யோசிச்சிருக்கோமா, நிறமே இல்லாம தெரியற இந்த சூரிய ஒளி ஒரு மலைத்துளியை சந்திச்ச உடனே எப்படி திடீர்னு 7 வண்ணங்களா மாறுதுன்னு? இந்த உலகத்துல நாம பார்க்கிற ஒவ்வொரு கலருக்கு பின்னாடியும் ஒரு வேகமும் ஒரு கணக்கும் இருக்கு. உண்மையை சொல்ல போனா நம்ம வெள்ளைன்னு ஒரு நிறத்தை பார்க்கவே இல்ல, அது பல வண்ணங்கள் ஒன்னா சேர்ந்து நம்ம கண்ணை ஒரு நேர்த்தியான முறையில் அடைகிற ஒரு நிகழ்வு மட்டும்தான். இந்த வண்ணங்கள் எப்ப பிரியுது? ஒரு சாதாரண தண்ணீர் துளி எப்படி ஒரு பிரம்மாண்டமான ஆய்வகமா மாறி ஒளியை உண்டாக்குது? வாங்க வானத்துல தோன்ற அந்த வண்ண வளைவுக்கும் இயற்பியலோட அடிப்படை விதிகளுக்கும் என்ன சம்பந்தம்னு வானவிலோட மர்மத்தை பத்தி நம்ம கொடியால பார்க்கலாம். சூரிய ஒளியா நாம் வெறும் வெள்ளை கலர்னு நினைக்கிறோம், ஆனா உண்மையில அது ஒரு கூட்டு நிறம். 1666ல சர் ஐசக் நியூட்டன் ஒரு இருண்ட அறைக்குள்ள ஒரு சிறிய துளை வழியா சூரிய ஒளியை ஒரு முப்பட்டகம் வழியா செலுத்தினார். அப்பதான் அந்த அதிர்ச்சி தரும் உண்மை தெரிஞ்சிச்சு. வெள்ளை ஒளி மறுபுறம் 7 வண்ணங்களா பிரிஞ்சிச்சு. இதற்கு காரணம் அலைநீளம், அதாவது வேவ்லென்த். ஒளியில ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு தனி வேகம் இருக்கு. அதாவது சிவப்பு நிறம் மிகவும் வலிமையானது, இதோட அலைநீளம் ரொம்ப அதிகம், அதாவது 700 nm. அதனால இது காற்றுல வேகமா டிராவல் பண்ணி அவ்வளவா சிதறாது. நெக்ஸ்ட் ஊதா நிறம், இதோட அலைநீளம் ரொம்ப குறைவு, அதாவது 400 nm தான் இருக்கும். இது காற்றுல நுழையும் போது அதிகப்படியா வளைந்து சிதறிடும். இந்த நிறங்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு வேகத்துல டிராவல் பண்றதுனாலதான் ஒரு ஊடகத்துக்குள்ள, அதாவது தண்ணியோ இல்ல கண்ணாடிக்குள்ளேயோ நுழையும் போது அவை தனித்தனியா பிரிந்து நமக்கு தெரியுது. வானவில் தோன்றதுக்கு வானத்துல 1 கோடிக்கும் அதிகமான மலைத்துளிகள் தேவைப்படுது. ஒவ்வொரு மலைத்துளியும் ஒரு சிறிய தொழிற்சாலை போல செயல்படுது. இதுல முக்கியமா 3 நிகழ்வுகள் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஒளி விலகல், அதாவது ரிஃப்ராக்ஷன். சூரிய ஒளி காற்றில இருந்து அடர்த்தியான மலைத்துளிக்குள்ள நுழையும் போது லேசா வளையுது, இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் நிறப்பிரிகை, டிஸ்பர்சன். மலைத்துளிக்குள்ள நுழைஞ்ச உடனே வெள்ளை ஒளியில் உள்ள 7 நிறங்களும் அதோட வேகத்துக்கு ஏற்ப தனித்தனியா பிரியுது. நெக்ஸ்ட் முழு அக எதிரொலிப்பு, அதாவது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இதுதான் ரொம்ப முக்கியமானது. மலைத்துளியோட லாஸ்ட் ஸ்டேஜ் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒளி வெளியேறாம ஒரு கண்ணாடி மாதிரி திருப்பி அனுப்பப்படுது. மீண்டும் ஒரு மலைத்துளியை விட்டு வெளியே வரும்போது அது இன்னும் விரிவடைந்து ஒரு அழகான வண்ண வரிசையா நம்ம கண்ணுக்கு வந்தடையுது. சரி, வானவில் ஏன் சதுரமாவோ இல்ல நேர்கோடாவோ இல்லைன்னா இதற்கு பின்னால் ஒரு துல்லியமான கணக்கு இருக்கு. மலைத்துளியிலிருந்து ஒளி வெளியேறும் போது அது சராசரியா 40 டிகிரியிலிருந்து 42 டிகிரி வரையிலான கோணத்துல மட்டும்தான் வெளியேறுது. நாம தரையில நின்னு பார்க்கும்போது நம்ம கண்ணை மைய புள்ளியா வச்சு வானத்தில் உள்ள லட்சக்கணக்கான துளிகள் ஒரு வட்ட பாதையில ஒளிய ரிஃப்ளெக்ட் பண்ணுது. பூமி தட்டையா இருக்கிறதுனால அடிவானம் அந்த வட்டத்தோட பாதிய ஹைட் பண்ணிடுது. அதனாலதான் நமக்கு அது வில், அதாவது ஆர்க் வடிவில தெரியுது. ஆனா நாம ஒரு விமானத்திலயோ இல்ல விண்வெளி நிலையத்திலயோ இருந்தா நமக்கு வானவில் ஒரு முழு வட்டமா ஃபுல் சர்க்கிளா தெரியும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, உங்களோட வானவில் உங்களோடது மட்டும்தான். இது கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா ஒரே இடத்துல பக்கத்துல நின்று 2 பேர் வானவில பார்த்தாலும் 2 பேருக்கு தெரியுது ஒரே வானவில் கிடையாது. உங்க கண்ணுக்கு தெரியுற ஒளி ஒரு குறிப்பிட்ட மலைத்துளியிலிருந்து வரும், உங்களோட நண்பரோட கண்ணுக்கு தெரியுற ஒளி வேறொரு மலைத்துளியிலிருந்து வரும். நாம எல்லாருமே தனக்கென ஒரு தனித்துவமான வானவில்ல தான் பார்க்கிறோம். அதே மாதிரி மதியம் வேளையில ஏன் வானவில் தெரியுது இல்லைன்னா, சூரியன் உச்சி வானத்துக்கு வந்துருச்சுன்னா 42 டிகிரி கோணங்கிறது தரைக்கு கீழே போயிடும். அதனால சூரியன் அடிவானத்துல, அதாவது காலையிலயோ இல்ல மாலையிலயோ மட்டும்தான் வானவில் நமக்கு தெரியும். அதே மாதிரி சூரியன் மறையும் நேரத்துல நீலம் மற்றும் ஊதா நிறங்கள் தான் வளிமண்டலம் ஃபுல்லா சிதறி இருக்கும். அந்த டைம்ல மழை பெஞ்சா வானவிலோட மற்ற நிறங்கள் நமக்கு தெரியாது, அது ஒரு மர்மமான ரத்த சிவப்பு நிறத்துல மட்டுமே தெரியும். இதத்தான் மோனோக்ரோம் ரெயின்போ, அதாவது சிவப்பு வானவில்னு சொல்லுவாங்க. சூரிய ஒளிக்கு மட்டுமில்ல, பௌர்ணமியோட நிலவோட ஒளிக்கும் வானவில உருவாக்குற சக்தி இருக்கு. ஆனா நிலவோட ஒளி குறைவா இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு அது வெள்ளை நிறத்துல புகை மூட்டை மாதிரி தெரியும். இந்த நிலவோட வானவில மூன் போஸ்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வானத்துல 2 வானவில் தெரியும். இதுல ஃபர்ஸ்ட் வானவிலுக்கும் செகண்ட் வானவிலுக்கும் சென்டர்ல மற்ற இடங்களை விட இருட்டா இருக்கும். அந்த பகுதியில ஒளியோட கதிர்கள் சிதறாதனால அது ஒரு இருண்ட மண்டலமா காட்சியளிக்கும். இதத்தான் அலெக்சாண்டர் மண்டலம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பூமியில தண்ணி இருக்கிறதுனால இத நீர் வானவில்னு சொல்றோம். ஆனா சனிக்கோளி நிலவான டைட்டான்ல திரவ மீத்தேன் மழை பெய்யுது. அங்க சூரிய ஒளிப்பட்டா உருவாகிற வானவில் பூமியை விட ரொம்ப பிரம்மாண்டமான கோணத்துல இருக்கும். நெக்ஸ்ட் வானவில்ல 7 நிறங்கள் மட்டும்தான் இருக்கிறதா நாம நினைக்கிறோம், ஆனா உண்மையில அங்க புறஊதா கதிர்களும் அகச்சிவப்பு கதிர்களும் சேர்ந்துதான் இருக்குது. ஆனா மனிதர்களால பார்க்க முடியாது. தேனீக்களோ இல்ல சில பறவைகளுக்கு மட்டும்தான் இந்த மறைந்திருக்கும் நிறங்கள் தெளிவா தெரியும். அந்த உயிரினங்களுக்கு வானவில் நம்மை விட அதிக அகலமா இன்னும் எக்ஸ்ட்ரா கலர்ஸோடையும் தெரியும். நெக்ஸ்ட் வானத்துல மேகங்களே இல்லாட்டியும் மிக உயரத்துல இருக்கிற பனிப்படிகங்கள்னு சொல்ற ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஒளிய விலக செய்யும். அப்ப வானத்துல ஒரு ஸ்மைலி மாதிரி தலைகீழான வானவில் தெரியும். இது ரொம்பவே அரிதான ஒரு நிகழ்வு தான். சோ வானவில் அப்படிங்கிறது வானத்துல இருக்கிற ஏதோ ஒரு பொருள் கிடையாது, அது ஒளிக்கும் நீர்த்துளிகளுக்கும் நம்மளோட பார்வைக்கும் இடையில நடக்கிற ஒரு அழகான இயற்பியல் விளையாட்டு. நாம நிறமே இல்லைன்னு நினைக்கிற வெளிச்சத்துக்குள்ள இவ்வளவு வண்ணங்கள் மறைஞ்சிருக்கிறது தான் இயற்கையோட மிகப்பெரிய மர்மம். இந்த மர்மத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.